இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாத இருப்பாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் நாம் செய்யும் தவறுகளால் அல்லது சூழ்நிலைகளினால் வரும் குற்ற உணர்வு மற்றும் தண்டனைகளை தேவன் நீக்க வல்லவராயிருக்கிறார். இது ஒரு கைதிகளுக்கு கிடைக்கும் விடுதலையை குறிப்பதாகும். ஒரு நோயாளி நீண்ட காலமாக சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர் இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வீட்டிற்கு போகலாம் என்று சொல்லும்போது கிடைக்கும் அந்த நிம்மதிதான் இந்த காரியங்களை குறிக்கும். நம்முடைய முன்னேற்றத்திற்கான தடையாக இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள், பொறாமைகள் மற்றும் போராட்டங்களை தேவன் அப்புறப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நீ தனியாக போராட வேண்டாம். உங்களுக்கு முன் நின்று அவர் பாதைகளை சீர் செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த உலகம் மிகப்பெரிய அதிகாரங்களை கொண்ட ராஜா உங்களோடு இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் வீட்டிற்குள் இருக்கிறார், உங்கள் அலுவலகத்தில் இருக்கிறார், உங்கள் இருதயத்தில் இருக்கிறார். அவர் தூரத்தில் நின்று உங்கள் பிரச்சனைகளை வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிற தேவனாயிருக்கிறார். நாளை என்ன நடக்குமோ என்று பயம்தான் மனிதனுக்கு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் இனி தீங்கை காணாத இருப்பாய் என்று ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தை உங்களுக்கு அளிக்கிறது. இது ஒரு பாதுகாப்பான கேடகமான காரியங்களை தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்கிறார். உங்கள் கடந்த காலம் எவ்விதமாக இருந்தாலும் உங்கள் எதிர்காலத்தை தேவன் பாதுகாப்பாக பிரகாசமாக இருக்க வழி செய்வார். போராட்டங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அவை உங்களை வீழ்த்த முடியாது. ஏனென்றால் சர்வ வல்ல தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் காரியங்களை இந்த காலை வேளையிலே தேவன் வாய்க்க செய்கிறவராயிருக்கிறார். ஆக்கினிகளை அகற்ற தேவன் அனுக்கிரகம் செய்வார். உன் சத்துருக்கள் விலகி ஓடுவார்கள். இஸ்ரவேலை ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணாத ஒரு நல்ல நாளை இந்த காலை வேளையிலே தேவன் தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.